ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் கெய்னர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் டேட்டா சிஸ்டமில் இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடில் தான் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு கூட்ஸை வந்து காஸ்ட் ப்ரைஸ்லையும் சென்ட் பண்ணலாம், இன்வாய்ஸ் ப்ரைஸ்லையும் சென்ட் பண்ணலாம். காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அந்த கூட்ஸோட எக்ஸாக்ட் காஸ்ட்டு. இதே இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸோட ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை இன்க்ளூட் பண்ணி அவங்க பிரான்ச்சுக்கு வந்து கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸில் பிரான்ச்சுக்கு கூட்ஸ் சென்ட் பண்ணுறப்போ எப்படி வந்து நம்ம பிரான்ச்சோட ப்ராஃபிட் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் அதர் எக்ஸசைஸ் சம்ஸில் 12th சம் தான் பார்க்க போகிறோம். Sun & Co has a branch in Trichy and the transaction of the branch for the year ended 31/12/2017 were stock of goods at branch 1/1/2017 invoice price rupees 9,200, goods sent to branch invoice price rupees 68,400, salaries and wages rupees 3,720, gross cash sales by branch rupees 68,550, taxes and insurance rupees 880, rent rupees 1,450, sundry expenses rupees 390, stock of goods as at 31/12/2017 invoice price rupees 8,950. The branch sales are exclusively for cash and the goods sent to branch have been invoiced by 33.1/3% on cost. You are required to prepare the branch account assuming that all cash sale proceeds are remitted to head office and all expenses of the branch are made from head office. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ், தென் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் எப்படி பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுனில் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது, 9,200. நெக்ஸ்ட்டு டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 68,400. தென் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் டு பேங்க் அக்கௌண்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா salaries and wages 3,720, taxes and insurance 880, rent 1,450, sundry expenses வந்து 390 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிரெடிட் சைட் வந்து பை பேங்க் அக்கௌண்ட் கேஷ் சேல்ஸ் வந்து 68,550 அண்ட் தென் கேஷ் ரிசீட் ஃப்ரம் டெட்டாஸ்லாம் கொடுக்கல. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, பை பேலன்ஸ் கேரி டவுன் ஸ்டாக் வந்து 8,950. நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் இதை மட்டும் போட்டு பிரான்ச்சோட ப்ராஃபிட்டாக லாஸா அப்படின்னு ஃபைன் பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தட். இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸில் வந்து கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஸ்டாக் ரிசர்வ் மட்டும் க்ரியேட் பண்ணுவோம். எதுக்காக இந்த ஸ்டாக் ரிசர்வ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பிரான்ச்சுக்கு வந்து கூட்ஸ் எல்லாமே இன்வாய்ஸ் ப்ரைஸில் சென்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது செல்லிங் ப்ரைஸில் சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் 9,200 அப்படின்னா இந்த 9,200 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் காஸ்ட் கிடையாது. இதில் வந்து இந்த ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரைஸில் தான் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ செல்லிங் ப்ரைஸில் மெயின்டைன் பண்ணுறப்ப நம்மளுக்கு பிரான்ச்சோட எக்ஸாக்ட் ப்ராஃபிட் தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ளூட் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம ரைட் ஆஃப் பண்ணுறோம், அதாவது ஸ்டாக் ரிசர்வாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ அப்போது இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.1/3% ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காஸ்ட் வந்து 100% அப்படின்னா இந்த 33.1/3% அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். அப்போது 33.1/3% வந்து எக்ஸஸாக இந்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ அதை மட்டும் நம்ம ஸ்டாக் ரிசர்வாக க்ரியேட் பண்ணோன்னா போதும். ஸோ அதை எங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்கு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சும் டெபிட் சைடு இருக்குது. அப்போ இதோட ஸ்டாக் ரிசர்வை நம்ம கிரெடிட் சைடு வந்து போடணும். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிரெடிட் சைடு இருக்குது, அப்போ அதோட ஸ்டாக் ரிசர்வ் டெபிட் சைடு வரும். ஸோ அப்போ பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங் ஸ்டாக் 9,200 பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 9,200 அப்படிங்கிறது டோட்டலாக காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட், அதாவது காஸ்ட் 100% ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் 33.1/3%. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இந்த 9,200, அதாவது 133.1/3%க்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த எக்ஸஸ் 33.1/3% மட்டும் தெரிஞ்சால் போதும். அப்போ இன்ட்டு 33.1/3% நம்ம போடணும். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு 1/4 வரும். ஸோ அப்போ 9,200 இன்ட்டு 1/4 போட்டிங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கோட ரிசர்வ் 2,300. அதே மாதிரி கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 68,400 இன்ட்டு 1/4 போட்டோன்னா 17,100.
தென் க்ளோசிங் ஸ்டாக்குக்கு அதே மாதிரி டெபிட் சைட் 8,950 கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிசர்வ் 1/4 போட்டிங்கன்னா 2,237.5. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பிரான்ச்சோட ப்ராஃபிட் வந்து 10,622.5 கிடைக்கும். Next 13th sum, Sun Limited opened in 2016 a branch at Madurai. It invoiced goods to the branch at cost plus 25%. Information about 2016 is given below. Goods sent to the branch, invoice price rupees 50,000. Cash into branch for expenses rupees 8,000. Sales cash rupees 22,000. Credit rupees 23,000. Cash received from debtors rupees 20,000. Bad debts written off rupees 600. Stock on 31st December, invoice price rupees 4,800. Give journal entries in the head office books for 2016. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்கல, கூட்ஸ் இன்டு பிரான்ச் இருக்குது, தென் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கிரெடிட் சேல்ஸ் இருக்குது, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ், பேட் டெட்ஸ், தென் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் டேட்டாஸ் பேலன்ஸ் கொடுக்கல. அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 சேல்ஸ் எவ்வளோனா 23,000. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் இருக்குது. அப்போ டெபிட் சைட் கிரெடிட் சைட் பை, ஸோ கிரெடிட் சைட் பை கேஷ் ரிசீவ்ட் 20,000, தென் பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பை பேட் டெப் 600. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸின் ஃபிகர் வந்து கிரெடிட் சைட் வருது. இது வந்து க்ளோசிங் டேட்டாஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,400. அப்போ இந்த சம்மில் என்னென்னா ஓப்பனிங் டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு எந்த வேல்யூ இல்லை. அடுத்தது பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபிட் சைடு வந்து ஓப்பனிங் அசட் பேலன்ஸில் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், எந்த அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸுமே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு 2 கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 50,000. அடுத்தது பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்க்கு கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்க 8,000. அப்போ 2 பேங்க் அக்கௌண்ட் 8,000. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் சேல்ஸ் வந்து 22,000 இருக்குது, தென் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் 20,000, தென் க்ளோசிங் பேலன்ஸில் பை பேலன்ஸ் கேரி டவுன், ஸ்டாக் வந்து 4,800, தென் க்ளோசிங் டேட்டாஸோட வேல்யூ நம்ம லெஜரில் ஃபைன் பண்ணோம் 2,400. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிசர்வ் போடணும். ஸோ ஸ்டாக் ரிசர்வ் வந்து இங்கே டெபிட் சைடு நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் இல்லை, ஸோ அப்போ அதுக்கு போட தேவையில்லை. கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஸ்டாக் ரிசர்வ் நம்ம கிரெடிட் சைட் பை ஸ்டாக் ரிசர்வ் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 50,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் 25% கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 50,000 அப்படிங்கிறது காஸ்ட்டு ப்ளஸ் 25% ப்ராஃபிட் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த 50,000 அப்படிங்கிறது. அதாவது இந்த 50,000 அப்படிங்கிறது 125% கொடுத்துருக்காங்க. நம்ம 100% தான் மெயின்டைன் பண்ணோம், ஆனால் இங்கே வந்து 25% எக்ஸஸாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த எக்ஸஸ் 25% மட்டும் நம்ம ஃபைன் பண்ணோம்னா போதும். அப்போ 50,000 அப்படிங்கிறது 125%. அப்போ இன்டூ அந்த எக்ஸஸ் 25% மட்டும் எவ்வளோ அப்படின்னு ஃபைன் பண்ணோன்னா 10,000. அதே மாதிரி டெபிட் சைட் பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ரிசர்வ் போடணும். க்ளோசிங் ஸ்டாக் வந்து 4,800 கொடுத்துருக்காங்க. 4,800 டிவைடட் பை 125 இன்டூ 25 போட்டோன்னா 960. இந்த ரிசர்வ் வந்து நம்ம ஒன்லி ஸ்டாக் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ், இந்த 4 ஐட்டமுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெபிட் சைட் ப்ராஃபிட் வந்து 240 வருது. 13th சம்மில் நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே வந்து லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. லெஜரில் நம்மளுக்கு ப்ராஃபிட் 240 வருது. ஸோ இந்த லெஜரை வச்சு நீங்கள் வந்து ஜேர்னல் என்ட்ரி ரைட் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது 15th sum. A head office at Chennai invoices goods to its branch at Madurai at cost plus 25%. The branch also makes its independent purchases from outside for which payments are made by the head office. All expenses are paid by the head office and all cash collections made by the branch are remitted to the head office every day. From the following particulars, prepare the Madurai branch account as it would appear in the books of the Chennai head office books for the year ended 31st March 2019. 1/4/2018 sundry debtors rupees 10,000, stock head office goods rupees 12,000, outside goods rupees 15,000. 31/3/2019 goods sent to branch rupees 80,000, bad debts rupees 1,000, discount allowed rupees 3,000, return inwards rupees 12,000, cash received from customers rupees 90,000, branch expenses rupees 18,000, cash sales rupees 30,000,
Total sales rupees 1,50,000, purchase from outside rupees 45,000, stock head office goods rupees 16,000, outside goods rupees 20,000. ஸோ இந்த சம்லேயே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் 25% தான் கூட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து என்னென்னா கூட்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அவுட் சைடர்ஸ் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஹெட் ஆஃபீஸ் கூட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாக் ரிசர்வ்ங்கிறது போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஓப்பனிங் டேட்டாஸ் இருக்குது, அடுத்தது கேஷ் சேல்ஸ் டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ கிரெடிட் சேல்ஸும் இருக்குது. ஏன்னா டோட்டல் சேல்ஸ்க்கும் கேஷ் சேல்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸு. அது இல்லாமல் கிரெடிட்டாஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க, ஆனால் க்ளோசிங் டேட்டாஸ் கொடுக்கல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் டேட்டாஸ் பேலன்ஸ் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 10,000. அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் 1,50,000 இருக்குது, அதிலிருந்து கேஷ் சேல்ஸை லெஸ் பண்ணால் வருது கிரெடிட் சேல்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து 1,20,000. நெக்ஸ்ட்டு டேட்டாஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட் டெப்ஸ் வந்து 1,000, டிஸ்கவுண்ட் அலவுடு 3,000, ரிட்டர்ன் இன்வர்டு 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிரெடிட் சைட் வரும். பை டிஸ்கவுண்ட் அலவுட் 3,000, ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் 12,000, பேட் டெப்ஸ் 1,000, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா டேட்டாஸ் தான். அப்போ பை கேஷ் 90,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோசிங் டேட்டாஸ் 24,000. அடுத்தது பிரான்ச் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டேட்டாஸ் 2 கொடுத்துருக்காங்க, 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸ்டாக் வந்து ஹெட் ஆஃபீஸ் குட்ஸ் 12,000, அவுட் சைட் குட்ஸ் 15,000, தென் டேட்டாஸ் வந்து 10,000. கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் கொடுத்துருக்காங்க, ஸோ கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 80,000. தென் பர்ச்சேஸ் ஃப்ரம் அவுட் சைடு கொடுத்துருக்காங்க, இப்போ 2 பர்ச்சேஸ் ஃப்ரம் அவுட் சைட் 45,000. தென் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டு பேங்க் அக்கௌண்ட்டில் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் 18,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு வந்து கேஷ் சேல்ஸ் 30,000 இருக்குது, தென் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் 90,000, தென் க்ளோசிங் பேலன்ஸில் ஹெட் ஆஃபீஸ் கூட்ஸ் 16,000, அவுட் சைட் குட்ஸ் 20,000, டேட்டாஸ் 24,000. இப்போ இதில் ஸ்டாக் ரிசர்வ் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண கூட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டாக் ரிசர்வ் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங் ஸ்டாக் 12,000 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு சம்மில் பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12,000 அப்படிங்கிறது 125%, அப்போ இன்ட்டு 25% எவ்வளோனா 2,400. அதே மாதிரி கூட்ஸ் இன்ட்டு பிரான்ச்சுக்கும் 80,000 அப்படிங்கிறது 125%, அப்போ இன்ட்டு 25% எவ்வளோனா 16,000. தென் டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் ரிசர்வில் க்ளோசிங் ஸ்டாக் 16,000 இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் கூட்ஸு 16,000 அப்படிங்கிறது 125%, அப்போ இன்ட்டு 25% போட்டோம்னா 3,200. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு பிரான்ச் ப்ராஃபிட் 15,200. நெக்ஸ்ட்டு 16th சம். Subramanian and Company of Madras sends goods to branch at Tanjore at cost plus 25%. All cash received by branch is remitted to the head office. All expenses are paid from Madras. From the following particulars show how the branch account will appear in the books of head office. Stock on 1/1/2019 invoice price rupees 12,500. Stock on 31/12/2019 invoice price rupees 15,000. Debtors on 1/1/2019 12,000, debtors on 31/12/2019 32,500, goods invoiced from Madras rupees 60,900, remittance to Madras, cash sales 16,000, cash received from debtors rupees 29,500, goods returned to head office rupees 2,400, checks received from Madras, wages and salary rupees 11,000, rent rupees 3,000, sundry expenses rupees 510. ஸோ இந்த சம்மில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து கிரெடிட் சேல்ஸ் இல்லை, அதனால் நீங்கள் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். இங்கே அசட் வந்து ஸ்டாக்கு டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 12,500, ஓப்பனிங் டேட்டாஸ் 12,000. நெக்ஸ்ட்டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் வந்து 60,900, தென் பிரான்ச் எக்ஸ்பென்சஸில் வேஜஸ் அண்ட் சேலரி 11,000, ரெண்ட் 3,000, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 510. இது கிரெடிட் சைட் பை பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் சேல் 16,000, கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் 29,500. அடுத்தது இங்கே ரிட்டன் கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ். ஸோ கூட்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிட்டன் பண்ணியிருக்கோம். கூட்ஸ் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுறப்ப டெபிட் சைட் போடுறோம். அப்போ அதே ரிட்டன் அப்படின்னா கிரெடிட் சைட் பை கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ் 2,400. பேலன்ஸ் கேரி டவுனில் ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ் 15,000, டேட்டாஸோடது 32,500. இப்போ ஸ்டாக் ரிசர்வ் க்ரியேட் பண்ணணும். இங்கேயே சம்மில் பார்த்தீங்கன்னா 25
5% சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ப்ளஸ் 25% தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங் ஸ்டாக் 12,500 டிவைடட் பை 125% இன்ட்டு 25% போட்டோன்னா 2,500. அதே மாதிரி கூட்ஸ் இன்டூ பிராண்ட் 60,900 டிவைடட் பை 125% இன்ட்டு 25% போட்டோன்னா 12,180. தென் டெபிட் சைட் போடுறப்ப இங்கே கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஸ்டாக் ரிசர்வ் போடணும். அப்போ கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ் 2,400 டிவைடட் பை 125% இன்ட்டு 25% போட்டோன்னா 480. க்ளோசிங் ஸ்டாக் 15,000 டிவைடட் பை 125% இன்ட்டு 25% போட்டோன்னா 3,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பிரான்ச்சோட ப்ராஃபிட் 6,690. இந்த சம்மில் வந்து எக்ஸ்ட்ரா கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் நம்ம வந்து ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணணும். நம்ம இந்த ஸ்டாக் ரிசர்வ் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனிங் ஸ்டாக், கூட்ஸ் இன்டூ பிரான்ச், கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ், க்ளோசிங் ஸ்டாக், இந்த 4க்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணுவோம். Next 17th sum, a head office in Bombay sends goods to its branch at Madras marked 20% above cost. From the following particulars show how the branch account will appear in the head office books. Stock on 1/7/2021 at the branch rupees 1,800, debtors on 1/7/2021 rupees 3,000, petty cash in hand on 1/7/2021 rupees 30, goods supplied to branch rupees 30,000, remittance from the branch cash sales rupees 6,000, money recovered from debtors rupees 21,000, check sent to branch for salary rupees 900, rent and taxes rupees 150, petty cash rupees 110, stock at branch on 31/12/2021 rupees 3,000, debtors at the branch on 31/12/2021 rupees 4,800, petty cash at the branch on 31/12/2021 rupees 20. ஸோ இப்போ இதில் இந்த சம்மில் வந்து உங்களுக்கு சேல்ஸ் கொடுக்கல, அதாவது கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல, அதனால் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு டெபிட் சைட் பார்த்திங்கன்னா அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுனில் ஸ்டாக் 1,800, டேட்டாஸ் 3,000, பெட்டி கேஷ் வந்து 30. அடுத்தது 2 கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் 30,000. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து சேலரி 900, ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் 150, பெட்டி கேஷ் வந்து 110. அடுத்தது கிரெடிட் சைட் பை பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் சேல் 6,000, ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸில் 21,000. தென் க்ளோசிங் பேலன்ஸில் வந்து ஸ்டாக் 3,000, டெட்டாஸ் 4,800, பெட்டி கேஷ் 20. தென் இதில் ஸ்டாக் ரிசர்வ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அடுத்தது பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 1,800, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% அபவ் காஸ்ட். இப்போ காஸ்ட்டு 100% ப்ளஸ் 20% ப்ராஃபிட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓப்பனிங் ஸ்டாக் 1,800 டிவைடட் பை 120 இன்ட்டு 20 300. அதே மாதிரி கூட்ஸ் இன்டூ பிரான்ச்சுக்கு 30,000 டிவைடட் பை 120 இன்ட்டு 20 போட்டோன்னா 5,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்குக்கு ரிசர்வ் 2 ஸ்டாக் ரிசர்வ் 3,000 டிவைடட் பை 120 இன்ட்டு 20 போட்டோன்னா 500. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பிரான்ச்சோட ப்ராஃபிட் 3,630. இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எவ்வளோ, இந்த ப்ராஃபிட் 20%ங்கிறது தெரியும், இந்த 20% மட்டும் கண்டுபிடிச்சி அதை மட்டும் அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இங்கே நம்ம டைரெக்டாக ஸ்டாக்லேருந்து இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 1,800 கொடுத்துருக்காங்க, இதில் இந்த 300 அப்படிங்கிறது தான் இந்த 20%ஓட அமௌண்ட்டு. அப்போ 1,800ல் அந்த 300 நம்ம டைரெக்டாக லெஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுதான் இந்த ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது. Next 18th sum, a head office in Bombay sends goods to its branch at Madras marked 20% above cost. From the following particulars show how the branch account will appear in the head office books. On 1/7/2019 at the branch rupees 1,800, debtors on 1/7/2019 at the branch rupees 3,000, petty cash in hand at the branch rupees 30, goods supplied to the branch rupees 30,000, remittance from the branch cash sales rupees 6,000, money received from debtors 21,000, checks sent to branch salary rupees 900, rent and rates rupees 150, petty cash rupees 110, stock at the branch on 36/2020 rupees 3,000, petty cash at branch on 36/2020 rupees 20, credit sales rupees 25,000. இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், டெட்டாஸ், பெட்டி கேஷ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இருக்குது, ரெமிட்டன்ஸில் கேஷ் சேல்ஸும் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் சேலரி ரெண்ட் ரேட்ஸ் பெட்டி கேஷ் இந்த 3 கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஸ்டாக்கு பெட்டி கேஷ் இருக்குது. தென் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸ் கொடுத்தாலே நம்ம பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ப்ராட் டவுன் 3000 டேட்டாஸோட பேலன்ஸு. அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் வந்து 25,000. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ் 21,000. பை கேஷ் 21,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு கிரெடிட் சைடு 7,000 பேலன்ஸ் வருது. ஸோ இந்த 7,000 வந்து க்ளோசிங் டேட்டாஸு. அடுத்தது பிரான்ச் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு டூ பேலன்ஸ் brought down, stock 1,800, debtors 3,000, petty cash 30. Next goods sent to branch 30,000. Branch expenses வந்து salary 900, rent and rates 150, petty cash 110. Credit side பார்த்தீங்கன்னா by bank accountல cash sales வந்து 6,000 இருக்குது. Cash received from debtors 21,000. Next க்ளோசிங் பேலன்ஸில் ஸ்டாக் 3,000, பெட்டி கேஷ் 20, டெட்டாஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் லெஜரில் 7,000. இப்போ ஸ்டாக் ரிசர்வ் போட்டோன்னா பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங் ஸ்டாக்குக்கு ஃபைன் பண்ணும். இங்கேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% அபவ் காஸ்ட்டு. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,800 டிவைடட் பை 120 இன்ட்டு 20 போட்டோன்னா 300. அடுத்து கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 30,000, 30,000 டிவைடட் பை 120 இன்ட்டு 20 போட்டோன்னா 5,000. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக்குக்கு டெபிட் சைட் போடணும். டூ ஸ்டாக் ரிசர்வ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 3,000 இருக்குது. 3,000 டிவைடட் பை 120 இன்ட்டு 20 போட்டோன்னா 500. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு பிரான்ச் ப்ராஃபிட் 5,830 வருது. அடுத்தது 19th sum. The super cycle company had a branch at Chennai. Goods are invoiced to the branch at cost plus 25%. Branch is instructed to deposit cash every day in the head office account in the bank. All expenses are paid by check by head office except petty cash expenses which are paid by the branch. From the following particulars prepare branch account in the books of head office. Stock on 1/1/2015 rupees 2,500. Stock on 31/12/2015 rupees 3,000. Sundry datas on 1/1/2015 rupees 1,400. Sundry datas on 31/12/2015 rupees 1,800. Cash sales for the year rupees 10,800. Credit sales for the year rupees 7,000. Furniture purchased by the branch manager rupees 1,200. Goods invoiced from head office rupees 18,200. Expenses paid by head office rupees 1,640. Expenses paid by the branch rupees 120. Cash remitted by head office to branch for purchase of safe rupees 1,300. Cash remitted to head office rupees 15,000. ஸோ இந்த சம்மில் இப்போ கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓப்பனிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க 1,400. டூ பேலன்ஸ் brought down 1,400. கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு 7,000 இருக்குது. அப்போ டூ சேல்ஸ் 7,000. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் கொடுக்கல. க்ளோசிங் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,800. இப்போ இதை ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6,600 கிரெடிட் சைட் பேலன்ஸ் இன் ஃபிகர் வருது. கிரெடிட் சைட் நம்மளுக்கு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் கொடுக்கல. ஸோ அதனால் வர்ற பேலன்ஸ் இன் ஃபிகர் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் எவ்வளோனா 6,600. நம்ம டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த சம்மில் கேஷ் சேல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் வந்து ஹெட் ஆஃபீஸும் பே பண்ணியிருக்காங்க, பிரான்ச்சும் பே பண்ணியிருக்காங்க. அடுத்தது கேஷ் வந்து ஹெட் ஆஃபீஸ் ரெமிட் பண்ணியிருக்காங்க பிரான்ச்லேருந்து. ஸோ இந்த பேலன்சஸ் கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் கேஷோட பேலன்ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோங்கிறது கொடுக்கல. ஸோ அதுக்காக நம்ம வந்து பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கேஷோடது டெபிட் சைட் போடணும். ஆனால் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லை. வெயிலெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கேஷ் சேல்ஸு. அப்போ டூ கேஷ் சேல்ஸ் 10,800. அடுத்தது கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த அமௌண்ட் வந்து 6,600. ஏன்னா இப்போ இதுக்கு என்ட்ரி பார்த்தோன்னா கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டேட்டாஸ் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு டேட்டாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற என்ட்ரி போடுவோம். இதே கேஷ் சேல்ஸ்க்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அந்த ஜேர்னல் என்ட்ரி வச்சு பார்க்குறப்ப நம்மளுக்கு டெபிட் சைடு தான் இந்த ரெண்டு வரும். அடுத்தது எதுக்கெலாம் நம்ம வந்து இந்த கேஷை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 1,200. நெக்ஸ்ட்டு பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 120.
அடுத்தது கேஷ் ரெமிட்டட் டு ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச்லேருந்து கேஷ் வந்து ரெமிட் பண்ணியிருக்காங்க 15,000. இது மட்டும்தான் வரும். ஹெட் ஆஃபீஸ் பே பண்ண எதுவும் இதில் வராது. அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ்னு ஃபிகர் வருது. அது என்னென்னா கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோனா 1080. ஸோ இதில் ஒன்லி கேஷ் ரிசீவ் எதுக்கெலாம் ரிசீவ் பண்ணோம் அண்ட் தென் எதுக்கெல்லாம் பே பண்ணமோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கேஷ் பேலன்ஸ் எவ்வளோங்கிறது தெரியும். இந்த பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது சம்பளம் அப்படின்னா அப்போ மட்டும்தான் இந்த லெஜர் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இல்லைனா கேஷோட ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பிரான்ச் கேஷ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ பிரான்ச் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ். அசட் வந்து இங்கே ஸ்டாக்கு டேட்டாஸ் இருக்குது. ஸ்டாக் 2500, டேட்டாஸ் வந்து 1400. அடுத்தது கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 18,200. நெக்ஸ்ட்டு பிரான்ச் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் பே பண்ணது 1640. ஏன்னா பிரான்ச் பே பண்ணதை நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் ஹெட் ஆஃபீஸ் பே பண்ணது 1640. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு வந்து கேஷ் சேல்ஸ் பை பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் சேல்ஸ் 10,800, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் 6,600. இதை ஆட் பண்ணோன்னா 17,400. இதிலிருந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு லெஸ் பண்ணணும். ஏன்னா பிரான்ச் தான் வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பிரான்ச்சில் அந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணது இங்கே எதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிரான்ச்சில் வேறு எந்த கேஷ் ரிசீவ்டும் இல்லை. பிரான்ச்சில் இருக்கிறது ஒன்லி கேஷ் சேல்ஸும் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸும் தான் இருக்கும். அப்போ ஃபர்னிச்சர் வந்து பிரான்ச் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஷில் இருந்து மட்டும்தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த 1200 இங்கே லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணோன்னா 16,200. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸு. க்ளோசிங் பேலன்ஸில் ஸ்டாக் 3,000, டேட்டாஸ் 1,800, கேஷ் வந்து 1,080. இப்போ ஸ்டாக் ரிசர்வ் போடணும். இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ்னால் இங்கேயும் காஸ்ட் ப்ளஸ் 25% கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3,000 டிவைடட் பை 125 இன்ட்டு 25 போட்டோன்னா 500. அதே மாதிரி கூட்ஸ் இன்ட்டு பிரான்ச்சும் 18,200 டிவைடட் பை 125% இன்ட்டு 25% போட்டோம் 3,640. க்ளோசிங் ஸ்டாக்குக்கு 3,000 டிவைடட் பை 125 இன்ட்டு 25 போட்டால் 600 வரும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 1,880. Next 20th sum. Delhi head office supplies goods to its branch at Kanpur at invoice price which is cost plus 50%. All cash received by the branch is remitted to Delhi and all branch expenses are paid by the head office. From the following particulars related to Kanpur branch for the year 2018, prepare branch account in the books of head office. Stock with branch on 1/1/2018 at invoice price rupees 60,000. Branch debtors on 1/1/2018 rupees 12,000. Petty cash balance on 1/1/2018 rupees 100. Goods received from head office at invoice price rupees 1,86,000. Goods returned to head office rupees 3,000. Credit sales less return rupees 84,000. Cash received from debtors rupees 90,000. Discount allowed to debtors rupees 2,400. Expenses cash paid by head office rent 2,400. Salaries 24,000. Petty cash 1,000. Cash sales rupees 1,04,000. Stock with branch on 31/12/2018 at invoice price rupees 54,000. Petty cash balance on 31/12/2018 rupees 100. இப்போ இந்த பேலன்ஸை வச்சு நம்ம பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. அதனால் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 12,000. தென் 2 சேல்ஸில் கிரெடிட் சேல்ஸ் வந்து இங்கே இருக்குது 84,000. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் பை கேஷ் 90,000. டிஸ்கவுண்ட் அலவுட் கொடுத்துருக்காங்க. பை டிஸ்கவுண்ட் அலவுட் 2,400. இப்போ இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிரெடிட் சைட் பேலன்ஸ் இன் ஃபிகர் 3,600 வருது. அது வந்து க்ளோசிங் டேட்டாஸ். இப்போது பிரான்ச் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸ்டாக் 60,000, டெட்டாஸ் 12,000, பெட்டி கேஷ் வந்து 100. அடுத்து கூட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் 1,86,000. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா ரெண்ட் 2,400, சேலரி 24,000, தென் பெட்டி கேஷ் வந்து 1,000 இருக்குது. அடுத்தது கிரெடிட் சைட் பை பேங்க் அக்கௌண்ட்டில் கேஷ் சேல்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொஷனில் கீழே இருந்துச்சு எவ்வளோனா 1,04,000 கேஷ் சேல்ஸு. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் 90,000. தென் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ் 3,000.
தென் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஸ்டாக் 54,000, டெட்டாஸ் நம்ம ஃபைன் பண்ணோம் 3,600, பெட்டி கேஷ் வந்து 100. அடுத்து ஸ்டாக் ரிசர்வ் போடணும். இங்கே வந்து காஸ்ட் ப்ளஸ் 50%ன்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்மில். இப்போ பை ஸ்டாக் ரிசர்வ் ஓப்பனிங் ஸ்டாக் 60,000 டிவைட் பை 150 இன்ட்டு 50 போட்டால் 20,000. அதே மாதிரி கூட்ஸ் இன்டூ பிரான்ச்சுக்கு 1,86,000 டிவைட் பை 150 இன்ட்டு 50 போட்டோம்னா 62,000. நெக்ஸ்ட்டு டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச்சுக்கும் ஸ்டாக்குக்கும் போடணும். கூட்ஸ் ரிட்டர்ன் பை பிரான்ச் 3,000 டிவைட் பை 150 இன்ட்டு 50,000. க்ளோசிங் ஸ்டாக் 54,000 டிவைட் பை 150 இன்ட்டு 50 போட்டோன்னா 18,000. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பிரான்ச்சோட ப்ராஃபிட் 32,200. ஸோ இப்போ நம்ம பார்த்த இன்வாய்ஸ் ப்ரைஸ் மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் நம்ம ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறத அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணணும். மீதி எல்லாமே ஆஸ் யூசுவல் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் மெத்தடில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கேல்குலேட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அடுத்த வீடியோவில் ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் மெத்தடு அண்ட் தென் ஃபைனல் அக்கௌண்ட் சிஸ்டமில் எப்படி வந்து நம்ம பிரான்ச்சோட ப்ராஃபிட் ஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.